ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். டுடே என்ன அப்டேட்னா மூவி அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது டுடே என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா மீசை முறுக்கு 2 அதோட அப்டேட், அதோட ப்ரோமம் ரிலீஸ் ஆகி வந்திருக்குது. ஸோ அதில் ஹிப்ஹாப் தமிழா எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்களோட டேலண்ட் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி மீசை முறுக்கு 1 சூப்பராக செம ஹிட்டு, அவரே எதிர்பார்க்காத ஒரு மூவியாகவே இருந்துச்சு. அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார், நம்ம எடுத்த மூவி இவ்வளோ ஹிட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவரே எதிர்பார்க்கல. ஆனால் அது ரொம்பவுமே அழகாகவும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்குமே ஃபேவராகவும் இப்போவுமே நிறைய யங்ஸ்டர் 2K கிட்ஸ் எல்லாருக்குமே அது ஃபேவரட் மூவியாகவுமே இருக்குது. மியூசியம் முறுக்கு 1 இனி 2 எடுக்க போகிறாரு, அதுவும் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி. இது சின்ஸ் 1980, அதாவது 1980 உள்ள மூவியாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டிலே அதுதான் போடுறாங்க, அப்போ உள்ள கேரக்டர். அதாவது விண்டேஜ் லுக்கில் தான் ஹிப்ஹாப் தமிழாக என்ட்ரியே கொடுக்குறாரு. ஸோ அவர் சூப்பராக இருக்கார். மற்ற மூவியை கம்பேர் பண்ணுறதுல இந்த மூவியில் சூப்பராக இருக்கிறாரு. இதுலேயுமே விவேக் சார் அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் மியூசியம் முறுக்கு 1 கொடுத்த வாய்ஸ் ஓவரை இதுலேயுமே லாஸ்ட்டில் ப்ரோமோ முடிகிற எண்டிங்கில் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்காங்க. இதை இயக்குறது யார் அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழா அவங்க தான் இயக்குறாங்க. ப்ரொடக்ஷன் சுந்தர்சி அவங்களோட ப்ரொடக்ஷன் தான். இதோட மியூசிக் டைரக்ஷன் எல்லாமே ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான். அவர் சும்மாவே இது பண்ணுவார், அவர் டைரக்ஷனாலே நல்லாவே இருக்கும். ஏன்னா அவர் எடுத்த ஃபஸ்ட்டு மூவி செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மூவியுமே நல்லாவுமே போயிருக்கும். இந்த மூவிலையுமே அதாவது விண்டேஜில் எப்படி மியூசிக்காக அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டார், அதுக்கு முன்னாடி அதாவது கலைஞர்கள் ஹிப்ஹாப் கலைஞர்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க விண்டேஜில், 1980 எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அதாவது அப்போ இருக்கிற சிங்கருக்கும் புதுசாக போகிற சிங்கருக்கும் 2 பேருக்கும் வர மோதல் தான் இந்த படத்தோட ஒரு கதையாக இருக்குது. அதையுமே இப்போ உள்ள அதாவது 2000லேயுமே ஒரு ஹிப்ஹாப் தமிழா ஃபேஸ் 1 காமிக்கிறாங்க. அதாவது அவரோட ஃபேஸுமே ரிவீல் பண்ணி காமிக்கிறாங்க. அதாவது பழைய அதாவது 1980 வர்றது ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். இது கரண்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஹிப்ஹாப் தமிழா, மொத்தம் 2 ஹிப்ஹாப் தமிழா இப்போ காமிச்சிருக்காங்க. இனி மூவி ரிலீஸ் ஆகும் போச்சுல தான் தெரியும், அதாவது ஹிப்ஹாப் தமிழா தெரிக்க விட்டுருக்காரா அப்படிங்கிற மாதிரி இனிமே தான் தெரியும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த ப்ரோமம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.